கட்சிக்காக தன்மானத்தை இழந்திருக்கேன். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சியை கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். சிறுமைப்படுத்துறாரு. போட தூக்கிக்கிட்டு தலைவரை பாக்குறதுக்காண்டி போடப்ப பைத்தியம்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. இந்த கட்சிக்காக உழைக்கணும்னு நினைச்சு தலைவர் மேல பற்று வச்சிருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. தன்மானத்தை இழந்தாச்சு. இந்த கட்சிக்காக சாவு ஒண்ணு. கோஷ்டி பூசல் எதுக்கெடுத்தாலும் கோஷ்டி பூசல். பட்டியலின மக்களை எந்த பொறுப்புலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். ஜாதி 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 மதம் மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாக்கா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. ஜாதி இருக்கா இல்லையான்னு கேட்கிறாரு. அவருக்காக வேண்டி உங்க தலைவரை குறை சொல்றீங்களா? உங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் குறை சொல்றீங்களா? ஒன்றிய செயலாளர் கட்டுப்பட்டு தானே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொன்னாதானே அழைப்பு கொடுத்தாதானே வருவேன்னு சொல்றாங்க. ஒன்றிய செயலாளர் இல்லாம நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க மாவட்டம். ஒன்றிய செயலாளர் நம்ம எதுலயாவது மென்ஷன் பண்ணாம அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம அவங்கள முக்கியத்துவம் கொடுக்காம எதுலயாவது இருந்திருக்கமா? ஒன்றிய செயலாளர் நம்ம மதிக்காம இருந்ததில்லை. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது. சனியை முடிச்சவன் வாரான். மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. எந்த ஒரு நிகழ்ச்சியும் தலைவர் காண்டி பண்ணக்கூடாதுன்றாரு. என்னோட உணர்வை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், நாளைக்கு உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோட இருப்போம், இன்னைக்கு உயிரோட இருக்க நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப இருக்கும் பொழுது என்னோட உணர்வை தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் பண்ணணும்னு நினைச்சாக்கா என்னை சிறுமைப்படுத்தி அசிங்கம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க. கோஷ்டி பூசலை உருவாக்குறாங்க.